இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் ഇതൊരു மொத்தமான டவுன் ட்ரெண்ட் ஆயிருந்தா கூட இந்த இடத்துல ஒரு ஃபேக் மாதிரி இது ஃபேக்கு இந்த இடத்துல ஏன் மேலே போகுது ஏன் கீழே வருது இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ கூட லைவில் பாருங்க இந்த மார்க்கெட் எங்கே போகுது, இந்த ஒரு ஆர்டர் பிளாக் இங்கே இருக்கு, இதை பிடிக்க தான் போகுது. இது க்ரோஸ் பண்ணி மேலே போகுமா, வாய்ப்பில்லை. அப்போது இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ஸோ இது க்ரோஸ் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு நமக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த இடத்துல இது பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா அப்போ அது வரைக்கும் மார்க்கெட் எங்கே தான், கீழே தான். அப்போ இங்கே நமக்கு இந்த ஆர்டர் ப்ளாக் பிடிக்கிறதுக்காக மார்க்கெட் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ப்ளஸ் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் திருப்பி கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதனால அப்படின்னு உள்ள ஒரு விஷயந்தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த லைவ் மார்க்கெட்டில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே இருந்து நம்ம ஏற்கனவே இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே. இங்கே இருந்தால் எல்லோரும் என்ட்ரி எடுத்துட்டாங்க, செல் என்ட்ரி எடுத்துட்டாங்க. அது நான் குரூப்பில் போட்டிருக்கோம். செல் என்ட்ரி 2360 நம்ம போட்டுட்டோம். இப்போ 2360 நம்ம செல் என்ட்ரி போட்டு எல்லாருமே இப்போ ஸ்டில் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கோம். ஸ்டில் ப்ராஃபிட்டில் எல்லாருமே போயிட்டுருக்கோம். இப்போது இப்போ பாருங்கள், இப்போ இங்கே இருந்து மார்க்கெட் இங்கே வந்த மார்க்கெட்டு இங்கே கொஞ்சம் கன்சோல்டேஷன் ஆகி திருப்பி இங்கே வருது. ஸோ இங்கே வந்த மார்க்கெட்டுக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஆர்டர் பிளாக் இருக்குது. அப்போ இது பிடிக்கிறதுக்காகவாவது மார்க்கெட் மேலே வர வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்குது. ரெண்டாவது ஒரு சின்ன ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, மூணாவது. அப்போ மார்க்கெட் இதை பிடிக்க முதல்ல வந்திருக்கா, ஆனால் திருப்பி மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்து ட்ரெண்ட் லைன் டச் ஆகி மேலே போய் இது ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த ஆர்டர் பிளாக்கை கிளியர் பண்ணி இந்த ஆர்டர் பிளாக்கையும் ஒரு விக்கு வச்சு கிளியர் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ஆர்டர் பிளாக்குமே கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்துக்குங்க, எதிர்பார்க்காம ஒரு வீழ்ச்சி. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் செல்லர்ஸ் பையர்ஸ் இருக்காங்க. அப்போ இது கியூர் பண்ணி தான் ஆகணும், பை பண்ணி தான் ஆகணும். அது எப்போவாவது மார்க்கெட் மேலே வரும். ஸோ மறுபடியும் பார்த்தோன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வருதுனால இந்த ஒரு ஆர்டர் பிளாக் அங்கே பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் கீழே வர இந்த டைமில் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் கிளியர் ஆகிடுச்சு. அப்போ இது இனி மார்க்கெட்டு வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை கிளியர் பண்ணலை. மறுபடியும் மார்க்கெட் கீழே வருது, ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது. மேலே போய் மறுபடியும் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ பக்கத்தில் இருக்கனால அந்த ஆர்டர் பிளாக் மறுபடியும் கிளியர் பண்ணி மார்க்கெட் மேலே போய் இந்த ஆர்டர் பிளாக்கை கிளியர் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இந்த ஆர்டர் பிளாக் கிளியர் பண்ணும்போது இதுவும் பண்ணியிருக்கலாம், ஆனால் இங்கே நிறைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு உள்ள ஒரு விஷயம் இங்கே நல்லா வேலை செய்யுதுனால என்னாச்சு, மார்க்கெட்டை கீழே தள்ளி விட்டுச்சு. எதனால ரெசிஸ்டன்ஸ் வைக்க ஒர்க் ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஸோ இந்த இடம் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான இன்னொரு கன்ஃபர்மேஷன் கூட தான். இந்த இடத்துக்கு கீழே வந்தால் மார்க்கெட் கன்ஃபார்மாக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உள்ள ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் கூட இங்கே இருக்குது. அப்போ மார்க்கெட் இங்கே வரைக்கும் வந்துச்சு, இது பிடிக்க முடியல, என்னென்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குனால. ஸோ மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்திருக்கு. கீழே வர டைமில் இங்கே பார்த்தேன்னா ஒரு கேப் அப், இங்கே ஒரு கேப் டவுன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே ட்ரெண்ட் லைன் டவுன் ட்ரெண்ட் லைன் டச் ஆன மார்க்கெட்டு மறுபடியும் மேலே வந்து கீழே வந்து மேலே இந்த ஆர்டர் பிளாக்கு கிளியர் பண்ணி உடனே மறுபடியும் என்னாச்சு, மேலே போயிருக்கலாம், அதுக்குள்ளே இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் ஒரு ஆர்டர் பிளாக் கிளியர் பண்ணி இது கீழே வந்தோடனே இது கிளியர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மார்க்கெட் இங்கே ட்ரெண்ட் லைனில் டச் ஆகும்போதே இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கு உருவாயிடுச்சு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை பிடிக்கிறதுக்காக மார்க்கெட் மேலே வருது. இப்போ மார்க்கெட்டு பிடிச்சிட்டோம், கீழே வந்துட்டோம், மறுபடியும் மேலே போயிட்டோம், மறுபடியும் ஒரு ஆர்டர் பிளாக் வந்திருக்கு. இதே பிடிக்க போன மார்க்கெட்டு அப்படியே மேலே வரைக்கும் வருது. ஸோ இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆல்ரெடி ஆர்டர் பிளாக் இருக்குது, பேரிஷ் செல் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் இதே மாதிரி தான், இங்கே செல்லர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது கவர் பண்ணி தான் இந்த ரெண்டு ஆர்டர் பிளாக் கிளியர் பண்ணுறதுக்கு போகணும். ஸோ இப்போ மார்க்கெட்டு இந்த ரெண்டு ஆர்டர் பிளாக் கிளியர் பண்ணுறதுக்கு போகுதா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இது பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு இடம் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே இந்த ஒரு இடம் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது.
ஓகே. இப்போ இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கு என்னவா, இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை ஃபிக்ஸ் பண்ணி பிடிச்சிட்டு கரெக்டாக பாருங்கள் மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைன், ரெண்டாவது ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு, அந்த ட்ரெண்ட் லைனு இந்த ஆர்டர் பிளாக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் மறுபடியும் கீழே வரப்போகுது. இது இப்போ ஒரு 1 மினிட் ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். இது பாருங்கள் ஒரு 50 மினிட்ஸில் நம்ம வச்சு பார்ப்போம் எங்கெல்லாம் ஆர்டர் பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு. 50 மினிட்ஸில் நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக் இருக்கிறது எங்கே, மார்க்கெட்டு இங்கே வரணும். அடுத்தது இங்கே எல்லாம் நிறைய ஆர்டர் பிளாக்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் மறுபடியும் கீழே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ இந்த மார்க்கெட் கீழே வருமா அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு லோயர் லோயை உடச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 1 ஹவருக்கு நம்ம போட்டிருக்கிற டார்கெட்டு இந்த ஆர்டர் பிளாக்ஸ் தான். இப்போ இந்த ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாம் ரிகவர் பண்ணி எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒரு ஒன் டே கேண்டில்னு பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப பாசிபிளாக இருக்குது. அப்போ இதெல்லாம் பெருசாக இருக்குது. ஸோ இது இங்கே வரைக்கும் வர்றதுக்கு 1 or 2 வீக்ஸ் கூட ஆகலாம். ஸோ நம்ம இப்போ 1 ஹவருக்கு பார்க்கணும் அப்படின்னா ரீசன்ட்லி நமக்கு 1 ஹவருக்கு இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை கவர் பண்ணிட்டாங்க. இந்த 2 ஆர்டர் பிளாக் மட்டும் தான் பெண்டிங். ஸோ மார்க்கெட் மறுபடியும் என்ன பண்ணலாம், இங்கே வரைக்கும் கூட வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் இங்கே இருந்து மறுபடியும் இங்கே வந்து திருப்பி கீழே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் என்ன பண்ணலாம், இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிட்டோம் அப்படின்னா, இந்த லோயர் லோயை உடைச்சிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக கீழே வந்துடலாம். இது 2 தான் பாசிபிலிட்டிஸ். ஸோ ஒரு மார்க்கெட் எங்கே போகுதுன்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அப்போ ஒரு ப்ரீவியஸ் ஹையை உடைச்சிட்டேன்னா மேலே போயிடும், ப்ரீவியஸ் லோயை உடைச்சிட்டேன்னா கீழே வந்துடும். அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு மர்ம பிரதானமான ஒரு இடமா இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்து வெயிட் பண்ணலாம். ஒரு வேளை நம்மளோட இந்த ஹையை உடைச்சிருக்குன்னா மார்க்கெட் இங்கே வரைக்கும் வரும், ப்ராஃபிட் இதோட புக் பண்ண வேண்டியங்க புக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுவும் தாண்டிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த பைக் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். அப்படி பைக் உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டேன்னா நமக்கு மேலே ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் அதுக்குண்டான ஒரு பாசிபிலிட்டிஸு இதுக்கு மேலே இல்லை.